பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் காத்திருப்பதில் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். பிரியமானவர்களே, நீங்க ஏதோ ஒரு காரியத்துல காத்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த காரியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தர போறாரு. இப்போ நீங்க காத்திருக்கிற காரியங்கள் நன்மையானதா முடிஞ்சா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா பாருங்க, காத்திருக்கிற காரியங்கள் நடக்கல அப்படின்னா சோர்ந்து போறது உண்டு. அந்த சோதனையில இருந்து, வேதனையில இருந்து நம்ம வெற்றி கிடைக்கும் போது ஹாப்பியா மாறுறோமா இல்லையா? அப்படி நீங்க ஏதோ ஒரு காரியத்துல காத்திருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு, நாளைக்கு வாய்க்க பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட காத்திருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, நீ காத்திருக்கிற காரியத்துல இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஒருவேளை கற்பத்திற்கனிக்காக காத்துட்டு இருக்கீங்களா? வருஷங்கள் ஓடிட்டே போகுது, நாட்களும் சென்றுட்டே இருக்கு. ஆனா வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனி இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களா? ஆண்டவர் சமூகத்துல அதுக்காக ஜெபிச்சுட்டு எனக்கு எப்படியாவது ஆண்டவர் தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட காத்திருக்கீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் நீங்க காத்திருக்கிற காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தர போறாரு. ஒரு நல்ல தொழில் தொடங்கணும், தொழில்ல நல்ல வருமானம் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப நான் அந்த தொழிலை தொடங்கலாமா இல்லைன்னா பிறகுதான் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூசன். ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்க தானே? அந்த தொழில் தொடங்கும் போது அந்த தொழில் மூலமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அதே போல நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஜாப்புக்காக டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்களா? அதோடைய ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க கிருபை பாராட்டுவாரு. இப்படி ஏதோ ஒரு காத்திருப்பு, குடும்பத்துல சமாதானம் வேணும், கடன் பிரச்சனை மாறணும், வியாதி மாறணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காத்திருப்பு உங்க மனசுல இருந்துட்டு இருக்கா? கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருக்கிற காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்க வாழ்க்கையை நடத்த அவர் சித்தமா இருக்கிறாரு. இப்போ நம்ம நிறைய ஆண்டவர் காத்திருக்கிற காரியத்துல நிறைய காத்திருப்பு இருக்குப்பா எனக்கு, ஆனா என் காரியம் எல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்போ ஆண்டவர் நீங்க காத்திருக்கிற காரியம் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் நீங்க காத்திருக்கிற காரியத்துல அதிசயத்தை செய்யணும், அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. பட் உங்ககிட்ட சிலவற்றை எதிர்பார்க்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாமா? இப்போ நம்ம காத்திருக்கிற காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நம்ம என்ன பண்றோம்? ஏதா ஒண்ணுக்கு ஆசைப்படுறோம், ஆனா அது கிடைக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா இது ஆண்டவருக்கு சித்தம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறோமா? இல்ல இல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஒரு சொல்ல, இதை நீ செய்யாத, இது வேண்டாம், உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாருன்னா அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். இது எதிர்பார்க்கிறாரு. இது சாதா ஒரு மனுஷனான அப்பாவே பிள்ளைங்கிட்ட சிலதை எதிர்பார்க்கிறாருல்ல. பிள்ளைங்க அப்பா எனக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட போய் கேட்குறோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் என் பிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடாது, இது அவங்க வாழ்க்கைக்கு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை ஆண்டவர் விரும்புறாரு. இதெல்லாம் வேண்டாம், உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாருன்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா அதை போய் கேட்டு வாங்கிட்டு அதுக்கு பிறகு அது கிடைச்ச பிறகு பல பிரச்சனைகள் லைஃப்ல வரும்போது கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், முதல்ல ஒரு பெண் குழந்தை இருந்துன்னு வைங்களேன், அடுத்தால ஆண்டவருடைய சித்தம் ரெண்டாவது பெண் குழந்தையா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அழுது அழுது ஆண்டவர் சமூகத்துல ஆண் குழந்தைக்கு கேட்கிறோம். சரி, நம்ம பிள்ளை கேட்கிறாளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது தந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, என் கரத்துல உன் வாழ்க்கை தா அப்படின்னு சொல்லி
ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா நம்ம எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுது கேட்டுட்டு, அது குழந்தை பிறந்து பெருசான பிறகு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், "ஏசப்பா ஏன்பா எனக்கு இந்த பையன் இப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லி புலம்புறோமா? புலம்புறோம் தானே? அப்போ ஆண்டவர் சில விஷயங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்க வாழ்க்கைய ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த வாழ்க்கைய ஆண்டவர் ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாற்றுவாரு. ஒரு செயலை கேட்கறதுக்கு முன்னாடி இது ஆண்டவருக்கு சித்தமான செயலா, என் வாழ்க்கையில இதெல்லாம் வந்துன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதை முதல்ல நம்ம கேட்கணும். நம்ம விரும்பிட்டோம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பெண்ணை விரும்புறது, இல்லைன்னா பையனை விரும்புறது, இது ஆண்டவருக்கு சித்தமா சித்தம் இல்லையான்னு கேட்கறது கிடையாது. அவங்களதான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணுவாங்க. மேரேஜ் முடிஞ்ச பிறகு அந்த குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படிங்கும்போது கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒரு லைஃபுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிங்கன்னு சொல்லுவேன். அவசரப்பட்டு எல்லாம் இது பண்ணிட்டு லாஸ்ட்ல வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படிங்கும்போது ஆண்டவரை நோக்கி வந்து கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு வர போயிருக்கு. அதனால ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு சித்தமானதான்னு கேட்டு நீங்க அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. இப்ப நம்ம பைபிள்ல என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளை காத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. அதே போல தான் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாம்கிட்ட நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் விட்டு வெளியே வா, வந்து நான் காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. எந்த தேசம் வேற சொல்லல, அந்த தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த தேசத்துக்கு போறதுக்கு இஷ்டமானு வேற கேட்கல. ஒரு தேசத்தை கையை காணிக்கிறாரு. ஆபிரகாம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த தேசத்துக்கு போறாரு. பாருங்க, ஆபிரகாம் இத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாரு தன்னுடைய இனத்தோட, தன்னுடைய தேசத்துல. ஆண்டவர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அத்தனையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு போனதுனால ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது சந்ததி. அப்போ அதே போல பாருங்க, ஈசாக்கு ஒரு வறண்ட நிலத்துல போய் விதைக்கிறான். அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் 100 மடங்கு பெருகும்படியாக. அப்போ இப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு முதன்மை இடம் கொடுத்து ஆண்டவர் எதை சொன்னாலும் மறு வார்த்தையை எதிர்த்து பேசாமல், அவர் சொன்னா அது நல்லதோ கெட்டதோ அதன்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நிறைஞ்ச வாழ்க்கை மாதிரி தோணும், போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை மாதிரி தோணும். ஆனா கைவிடப்படாத ஒரு சூழ்நிலை, கலங்குனது மாதிரி கீழே விழுறது மாதிரி தோணும். ஆனா ஆசீர்வதிக்கப்படுவோம். இதுதாங்க ஆண்டவர் நம்ம கிட்ட ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நம்ம காத்திருக்கிற காரியத்துல நம்ம கண் கலங்கி போயிடக்கூடாது. நம்பி இருக்கிற காரியம், ஆண்டவர் நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காரியத்துல வழி விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல காத்துட்டு இருந்து ஜெபிக்கிறோமோ அந்த காத்திருப்ப ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றி வாழ்க்கைய ஆசீர்வதிக்க நல்லவரா இருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம் நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க காத்திருப்பு வீணாகாதபடிக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே.
கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அப்பா கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. வேலைகளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. கடன் பாரத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு கடனை மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரை உடம்புல உள்ள வியாதி சரியாகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோட காத்திருந்து ஜெபிக்கிற மக்களுக்கு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் நீக்கி போட்டு அப்பா அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பில் இருந்து பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.